அரசு சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்வது தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் இரட்டை வேடம் ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் அரசு சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்வதற்கான அரசாணையை வெளியிட்டுவிட்டு தற்போது மு.க.ஸ்டாலின் மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதற்கு பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் கமிஷன் அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு நடத்திய அக்குழு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டம் படிக்கும் மாணவர்களால் அதிக இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இங்கு கட்டாயம் இருக்க வேண்டிய வசதிகளும் உட்கட்டமைப்பு வசதிகளும் இல்லை என்றும் தெரிவித்தது. எனவே இளநிலை சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு சென்னை புறநகர் பகுதியில் 3 இடங்களில் புதிய சட்டக்கல்லூரிகளை அமைத்து அவர்களை அங்கு மாற்றலாம் என்றும், தாம்பரம், எண்ணூர், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் அந்த கல்லூரிகளை அமைக்கலாம் என்றும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை முழுவதுமாக முதுநிலை சட்டம் படிக்கும் மாணவர்களுக்காக ஒதுக்கிவிட வேண்டும் என்றும் நீதிபதி சண்முகம் தலைமையிலான குழு தனது அறிக்கையில் பரிந்துரை செய்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மைனாரிட்டி திமுக அரசு விசாரணை குழு அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து விவாதம் நடத்தி கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அரசு ஆணையாக வெளியிட்டது. அப்போது மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சராக கருணாநிதியும் துணை முதலமைச்சராக மு.க.ஸ்டாலினும் இருந்தனர். சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வது தொடர்பான முடிவுகளை ஏற்கனவே அரசு ஆணையாக வெளியிட்டுவிட்டு தற்போது இப்பிரச்சனையில் மாணவர்களை மு.க.ஸ்டாலின் தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி திரு M.M. சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு கல்லூரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என 2 நிபுணர்கள் குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் மாணவர்கள் தலையிட அதிகாரம் இல்லை என்றும், சட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்தது. மேலும் பழுதடைந்த சட்டக்கல்லூரி கட்டடத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் மாணவர்களின் உயிருக்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். உயர்நீதிமன்றத்தின் இக்கருத்தினை அவமதிக்கும் வகையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினின் நடவடிக்கைகள் அமைந்திருப்பது சட்டத்தை மதிக்காத செயல் என்றும், இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகி உள்ளதாகவும் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசு ஆணையை தயவுசெய்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அதற்கு யார் காரணம்? அந்த இடத்திலிருந்து நம்ம கல்லூரியை மாற்ற வேண்டும் என்று முதலில் ஆணை பிறப்பித்தவர் யார்? கருணாநிதி தான். அதை ஆதரித்தவர் யார்? அப்பொழுது துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் தான். அன்றைக்கு கூட இருந்தவர்கள் யார்? காங்கிரஸ்காரர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள், விடுதலை சிறுத்தைக்காரர்கள். இவர்கள் அங்கே ஆதரித்து விட்டு இன்றைக்கு மாணவர்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த சட்டக்கல்லூரி மாற்றக்கூடாது என்று குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் சிரிக்க மாட்டார்களா? மக்களுக்கு இது தெரியாதா? எனவே என்றென்றைக்கும் காலத்திற்கும் மாணவ சமுதாயம் புரட்சி தலைவி அவர்களுடைய பக்கம்தான் இருக்கும். புரட்சி தலைவியும் எந்த காலத்திலும் மாணவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பார்கள். சட்டசபையில் இந்த சட்டக்கல்லூரியை இங்கிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ், பாமக, திமுக அனைவரும் ஒருமனதாக அன்று குரல் கொடுத்து இந்த சட்டக்கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அரசாணை வெளியிட்டது. இந்த உண்மையை மறைத்து மாணவர்களுக்கிடையில் பாமக, காங்கிரஸ், திமுகவின் ஸ்டாலின் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி அவர்களிடையே போராட்டத்தை தூண்டிவிட்டு வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் இது போன்ற சதி செயல் நடக்காது. மாணவர்களையும் மாண்புமிகு மக்களின் முதல்வர் அவர்களையும் தமிழக அரசையும் எந்த விதத்திலும் பிரிவினைப்படுத்த முடியாது. இப்பிரச்சனையில் மைனாரிட்டி திமுக அரசுக்கு பாமக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் அப்போது ஆதரவாக இருந்துவிட்டு தற்போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இரட்டை வேடம் போட்டு வருவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவேரி படுகை பகுதியில் மீத்தேன் எடுக்க பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்த மைனாரிட்டி திமுக அரசு பின்னர் அத்திட்டத்தை எதிர்ப்பதாக இரட்டை வேடம் போட்டது. பன்னாட்டு வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் நிறுவனத்தை இந்தியாவின் சில்லறை வணிகத்திற்குள் நுழையவிட மாட்டோம் என கூக்குரலிட்ட திமுக பின்னர் அதே நிறுவனத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது. இலங்கை தமிழர் பிரச்சினையில் முன்னுக்கு பின் முரணாக திமுக நடந்து கொண்டு அப்பாவி இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தது.
இப்படி எல்லா பிரச்சனையிலும் சுயநல அரசியல் ஆதாயத்திற்காக இரட்டை வேடம் போட்டு தமிழக மக்களை ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ள திமுகவையும் சந்தர்ப்பவாத திமுகவுக்கு துணை போகும் காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளையும் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.